சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அருகே காரில் சென்ற பெண்கள் மிரட்டப்பட்ட சம்பவத்தில் கைதான இளைஞர்கள் குறித்து பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம் அளித்து உள்ளார். இல்ல இதுல கொஞ்சம் கூட நம்ம சைட்ல இருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்ல தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25 வரல, 26 புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுவோம். உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம். அவங்க சொன்னது, புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்கறோம்னா, சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்ல இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம், டோல்கேட் செக் பண்றோம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறோம். இது மாதிரி எல்லா விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்றோம். இப்ப சரியான முறையில நியூட்ரலா நம்ம செயல்பட்டு இருக்கோம். புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம். 7 பேர் கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். சம்பவத்துல வந்தவங்கள 4 பேர் கைது செஞ்சிருக்கோம். 3 பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது.